நாளைக்கு சட்டசபையில் போயிட்டு தொட்டப்பட்ட ரொட்டு மேல முட்டை போறட்டா நான் தொட்டுக்கல்ல சிக்கன் தரட்டா அப்படிங்களா? செம்ம சீனி இது இன்னைக்கு. நாட்டை துறைமுகங்களும் இந்த வீடியோ தொங்கோட போறோம், மறக்காம எண்டோர் பாருங்க. என் நெஞ்சில் குடியிருக்கும். நீங்க மலேசியால போயிட்டு ஜனநாயகன் படத்துக்கு ஆடிக்கிட்டு இருந்தீங்க. தளபதி மலேசியால டான்ஸ் ஆடினது பிரச்சனை இல்ல, தளபதிக்கு மலேசியால இவ்வளவு கூட்டமான பயம். தளபதி விஜய் வந்து டிஎம்கே கட்சிக்காண்டி சைக்கிள் போய் ஓட்டு போட்டிருப்பாரு. அந்த மக்களை கண்ணீர் வடிக்க வச்ச கட்சிக்கு என்ன நீ ஓட்டு கேட்ட? தளபதி என்ன சொல்லியிருப்பாருன்னா 2017 அப்புறமும் 2021 அப்புறமும் மக்கள் ரொம்பவே கண்ணீர் விட்டாங்க. இப்படிதான் டிவிகேவோட 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் தளபதி அவர்கள் சொல்லியிருப்பாரு. 2017 அப்புறம் எடப்பாடி அவர்கள் ஆட்சியையும் 2021 அப்புறம் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியையும் சுற்றி காட்டி தளபதி அவர்கள் சொல்லியிருப்பாரு. அதை கூட புரிஞ்சிக்காம சில சில்லறைகள் அலறதை நீங்களே பாருங்க. 2017 பிறகே மக்கள் கண்ணீர் வடிக்க தொடங்கிட்டாங்கன்னா திமுக ஒரு தீய சக்தினா அந்த தீய சக்திக்கு அந்த மக்களை கண்ணீர் வடிக்க வச்ச கட்சிக்கு என்ன நீ ஓட்டு கேட்ட? சார் ஒரு கேன நம்ம கருணாநிதி ஐயா மாதிரி ஊழல்ல ஆட்சி பண்ணுவாருன்னு நம்பிக்கையில டிஎம்கேக்கு 2021 எலெக்ஷன்ல சப்போர்ட் பண்ணாரு. ஒரு கட்சியினுடைய 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் கட்சி தலைவர் என்ன பேசணும்? தன்னுடைய தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் உற்சாகப்படுத்தும்படியா அரசியல் சார்ந்து பேசணும். அப்படி தளபதி ஏதாவது பேசியிருக்காருன்னு கேட்கிறாரு. ஃபுல் வீடியோ பார்க்காம தற்கொலையில் வந்து புலம்பிக்கிட்டு இருக்கு. தன்னை பெரிய ஆளாக நினைக்கக்கூடிய, தன்னை பெரிய அதி புத்திசாலி நினைக்கக்கூடிய, தன்னை பெரிய மேதாவியா நினைக்கக்கூடிய ஆள் இங்க தேவையில்லை. வீட்டுக்கு ஒரு வேலுநாச்சியார் தேவை, வீட்டுக்கு ஒரு வஉசி தேவை. அத மாதிரி அப்படி வீட்டுக்கு ஒரு பிரபாகரன் தேவை இங்க தேவைப்படுது. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கி. வீட்டுக்கு ஒரு விஜய உருவாக்க அளவுக்கு விஜய் யாரு? அவர் ஒரு ஆகச்சிறந்த பேச்சாளரா இல்ல அவர் ஒரு பார்லிமெண்ட் டைகரா? அவருடைய தமிழ் அப்படி இருக்கும், உச்சரிப்பு வந்து அப்படி இருக்கும். மக்கள்கிட்ட என்ன சொல்லணும், அதை சரியா மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கறதுல தளபதி உறுதியா இருக்காரு. இதுக்கு சிலப்பதிகாரம் படிச்சுட்டு வந்தா மக்கள்கிட்ட பேசணும் அவசியம் இல்ல. பேசிக்கிட்டு இருக்காருங்க கட்சியினுடைய தலைவர் ஒன்ஸ் மோர் கேட்டு உட்கார்ந்திருக்காங்க. சாட்டி ஐயா பேசும்போது சீமானண்ணா பேசும்போது யார்ட்ட ஒன்ஸ் மோர் கேட்டு பாத்துருக்கீங்களா? கூட்டணிக்குள்ள இருக்கிற நல்ல கண்ணுக்கு கால் கட்ட மயிர் அளவுக்கு பெறுவானடா விஜயகாந்த். அங்க நல்ல ஆத்தாருக்கும் அப்பனுக்கும் பிறந்தவன் முதலமைச்சரா இருக்கான், இங்க இல்ல. ஒரு கட்சியினுடைய தலைவர் 2022 சங்க தமிழிசை நிகழ்ச்சியில நடனம் ஆட்டிருக்காருங்க. இல்ல உங்க அண்ணன் சட்டசபையில் போயிட்டு இப்படித்தான் சொந்தமுள்ள அத்தை மகளே டக்கு முக்குடுக்கு தாளம் உன்னோட சொல். நம்ம டிவிகே கட்சிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.